அனுஷ்கா வந்து இப்போ 41வது வயசு நினைக்கிறேன். இத்தனை நாள் வரைக்கும் உங்களை பிரபாத் அவங்க அப்படி லவ் போயிட்டே இருந்தது. அந்த லவ்வா என்னன்னு தெரியல, அக்ரிமெண்டே போடுவாங்க. இந்த படத்துக்கு இத்தனை பேருக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இதுக்கான சம்பளம் இவ்வளோ அப்படின்னு. இந்த இடத்துல இந்த ஹோட்டல் ஒரே நேரத்துல எல்லாம் கிடையாது. இது ஒரு மாசம் கழிச்சு, அது ஒரு மாசம் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு, 20 நாள் கழிச்சு. சிவகார்த்திகேயனுக்கு 3 படம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சில இடங்கள் அந்த மாதிரி தவிர்க்க முடியாமல் இருக்கும். மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் விஜய் அருண் முகேஷின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளோட கலைமாமணி மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்கக்கூடிய சினிமா காலகட்டத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 90s காலகட்டத்துல நீங்களே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க, அங்க இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஒரு நடிகைகள் வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது? இல்லை, அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் இருந்தது வேற. அன்னைக்கு படித்தவர்கள் படிக்காதவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. கே.ஆர். விஜய் எடுத்தீங்கன்னா அவங்க 2வது, 3வது தான் படிச்சாங்க. ஒரு சிலர் 5வது படிச்சிருப்பாங்க. எவ்வளவுதான் அதிகமாக சரோஜாதேவி ஒரு 8வது 10வது படிச்சாங்க. இந்த மாதிரி தான் அதிகமாக படிக்காம வந்திருந்தாங்க. இன்னைக்கு வர்ற எல்லா ஆர்டிஸ்டும் ஏறக்குறைய உங்களுக்கு கிராஜுவேட்டாக தான் இருக்காங்க. ஏறக்குறைய உங்களுக்கு சமூக ஊடகம் உட்பட சமூகத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்களா வர்றாங்க. அதனால இன்னைக்கு வர்றவங்க எல்லாமே ரொம்ப உஷாரா இருக்காங்க. அந்த காலத்து நடிகர்களும் உங்களுக்கு சம்பாரிச்ச காசெல்லாம் உங்களுக்கு அதிகமாக சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வீணானதும் உண்டு. அதை எப்படி தக்க வச்சுக்கணும், தன்னுடைய பேரில் வச்சுக்கணும்னு தெரியாமல் வச்சுருப்பாங்க. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா உங்களுக்கு சின்னப்பா சின்னப்பா தேவா அந்த காலத்து சூப்பர் ஸ்டார். அவர் சென்னையிலே 140 வீடு வாங்கி வச்சுருந்தார். இதில் புதுக்கோட்டையில் அவர் வாங்காத வீடுகள் எத்தனை வீடு இருந்துச்சு. கடைசியாக அவருடைய மனைவி சாகும்போது ஒரு குடிசைடு தான் செத்தாங்க. இது அங்கங்கே சில பேர் ஆட்டையை இந்த பினாமி பேர்ல இருக்கும், அவங்க ஆட்டையை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி போயிருக்கும். இவங்களே சில இடங்களை ஏதாச்சும் இந்த படம் எடுக்கிறேன்னு இது பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் அவங்களோட எஜுகேஷன் நாலேஜ் இல்லாதனால உங்களுக்கு யார்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தங்கவேல் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாரான ஆட்கள் வந்துட்டாங்க. தங்கவேல்னா அவர் கொஞ்சம் உங்களுக்கு வடபழனியில ஒரு அந்த பாலத்து இது வடபழனி முருகன் கோயில் பக்கத்திலே ஒரு காலனி ஒன்று கட்டியிருந்தார், தங்கவேல் காலனி அப்படின்னு. பல இடங்கள்ல இந்த மாதிரி வீடுகள் வாங்கி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு பிறகு வந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே கவுண்டமணி, செந்தில் ஒரு தோட்டம் வச்சிருக்காரு, இவர் ஒரு கருணாஸ் ஒரு தோட்டம். ஒவ்வொருத்தரும் அந்த இடத்த வாங்கி வச்சிடறாங்க. நல்ல சேஃபா இருக்காங்க. ஈவன் உங்க புரட்சி தளபதி உங்க தளபதி விஜயோட அப்பாவே 70 படம் வாங்கியிருக்காரு, 70 படம் நடிச்சிருக்காரு, தயாரிச்சிருக்காரு, டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு படம் முடிக்கும் போது ஒரு வீடு வாங்கிடுவார், ஒரு இடம் வாங்கி போட்டுருவார். அந்த அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அவர் கோடீஸ்வரனா இருக்காரு. அவருடைய பையன் மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்காரு. இவனா ஒரு படத்துக்கு ஒரு 250 கோடி 300 கோடி ரூபாய் கிட்ட வாங்குறாரு அவர். அப்போ இவரு வாங்குறது எல்லாமே இப்போ இன்னைக்கு எல்லாமே பணமா, இடமா, பொருளா அப்படியே பல இடங்களை போய் சேர்ந்துட்டு இருக்கு. இவருக்கு லண்டன்லயே இருக்கு, இங்கே இருக்கு, அங்கே இருக்கு, எல்லாம் சேர்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. படிப்பு வாசனை கிடையாது. ஏதோ நம்பி கையெழுத்து போட்டுருவாங்க, யாருக்காவது கொடுத்துருவாங்க, தெரியாம போயிடும். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது, அதை பத்தி பெருசா தெரியாது. நடிக்க வாய்ப்பு தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நன்றிக்காக அப்படிங்கிற மாதிரி போயிடும். இன்னைக்கு அப்படி கிடையாது. படிச்சவர்களா வர்றதுனால எல்லாத்துக்கும் ஒரு ரேட் வச்சிடறாங்க. இத்தனை மாசத்துக்குள்ள நீங்க இதெல்லாம் முடிச்சாகணும், இத்தனை ரூபாய் நீங்களுக்கு கொடுத்தாகணும், அது முதல்ல நீங்க பணம் எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. அதனால உங்களுக்கு அதை பெருசா அது பெரிய விஷயமும் கிடையாது. நடிச்சு முடிச்சு போன பிறகு ஏதாச்சும் ஒரு தொழிலதிபர் இருப்பார், ஒரு தொழிலதிபரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா முடிஞ்சது, அது முடிஞ்சது. லைஃப்ல செட்டில் ஆகணும், முதல்ல பணம் வேணும் அவசியம். ஒவ்வொரு படத்துல நடிக்கும் போது ஒரு படத்துக்கான இவ்வளவு அமௌண்ட், அதை தாண்டி உங்களுக்கு வேற எவ்வளவு சம்பாதிக்கலாம், விளம்பரம் மூலமாகவும் வேற என்னென்ன விதமா சம்பாதிக்கலாம்னு அது ஒரு குறுகிய காலகட்டத்தில் அவங்களுக்கு அதிக ஒரு நடிகைக்கான ஒரு காலகட்டம் கல்யாணம் வரைக்கும் தான். கல்யாணம் ஆயிட்டா அதோட அவங்க ஃபீல்டு முடிஞ்சது. டாப்ல இருக்க நடிகை எல்லாம் அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஆமா, உங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு அவங்க ஃபீல்ட் அவுட் அவ்வளவுதான். இப்போ இவங்களே ஹன்சிகா அனுஷ்கா இப்போ 41வது வயசு நினைக்கிறேன். இப்பதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் உங்களை பிரபாத் அவங்க அப்படி லவ் போயிட்டே இருந்தது. அந்த லவ்வா என்னன்னு தெரியல, சும்மா போயிட்டு இருந்தது.
ஒரு 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும், காசிப் இருக்கும். ஏன்னா அதை வச்சே நீங்க வந்து அடுத்தடுத்து படங்கள்ல நடிக்கிறது, அந்த படங்களை இவங்க பேர் அடிக்கடி வந்துட்டே இருக்கணும். அப்போதான் இவங்க ஃபீல்டில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதை வச்சு சில 4 படம் கிடைக்கும். அந்த படத்தின் மூலமா அப்படி போயிட்டே இருக்கலாம் வளர்ந்துட்டு. ஒரு 4 படத்துல 2 படம் சக்சஸ் ஆச்சுன்னா அடுத்த ஒரு 4 படம். அதனால உங்களுக்கு எல்லாமே இவங்க உஷாரா இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாமே பயங்கர உஷாரா இருக்காங்க எல்லா விஷயத்திலும். எதுவுமே இலவசமா பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடையாது. தேவையில்லை, இலவசமா ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்கு. கோடிக்கணக்க புழங்குற ஒரு இடம் இது. இந்த இடத்துல நீங்க வந்து நாமளும் சில கோடிகள் பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறதும், அதாவது அந்த காலத்துல ஒரு பழைய அந்த ரொம்ப காலத்துக்கு உங்க தாத்தா காலத்துக்கு பாட்டு, காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடின்னு ஒரு பாட்டு வரும். அதாவது ஒரு விலைமகள் பாடுற மாதிரி அவன் ஒரு பாட்டு. அது காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடி அப்படிம்பாங்க. இன்னைக்கு இது உண்மையான உண்மை. அதுதான், காசு யார் இருந்தாலும் காசு கொடுத்தா மட்டும்தான். இப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு நாயகி அப்படின்னா நம்ம பிரியங்கா மோகன், அவங்கள பத்தி நீங்களே ஒரு இடத்துல சொல்லியிருப்பீங்க. அதாவது அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தின சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்ல, டார்ச்சர் சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு படம் தேவைப்படும். இந்த ஒரு சில ஹீரோக்கள் வந்து 2 படம் 3 படம் புக் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ சில அந்த தவிர்க்க முடியாம இருக்கும். இப்போ அவர் கூட நீங்க ஒரு 4 படத்துக்கு நீங்க தொடர்ந்து பயணிக்கும் போது அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா அந்த அவருடைய அன்பு நமக்கு தேவை. ஏன்னா ஹீரோ சொல்றதுதான் ப்ரொடியூசர் கேட்கிறாரு. அதனால உங்களுக்கு ஹீரோவுடைய முக்கியத்துவம் ஹீரோவுக்காக இதுல இது பண்ணிக்கலாம். இது தவிர்க்க முடியாதது. அவங்க கூட இப்போ சிவகார்த்திகேயன் 3 படம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சில இடங்கள் அந்த மாதிரி தவிர்க்க முடியாமல் இருக்கும். அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு நட்பா இருந்தாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து படங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, அடுத்து நான் இந்த ஒரு படம் பண்ண நீங்க பண்ணுங்க, இந்த ஒரு நல்ல கேரக்டர் கேளுங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி அந்த நட்பு தான். அந்த நட்பை நீங்க முடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லும்போது அதை கொஞ்சம் தோழமையா இருக்கணும். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது நடிகர்கள், இயக்குனர்கள், இல்ல காமெடியன்ஸ், இவங்க 3 பேர்ல அதிகமா இதுல வந்து இது எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, அது வந்து அந்த அந்த காலகட்டம், அந்த நேரம், அந்த நடிகை, அதை பொறுத்துதான் யாரு அப்படிங்கிறது. அப்புறம் வந்து எல்லோருமே இது பண்ண மாட்டாங்க. இது வந்து அந்த பெரிய ஹீரோவா இருந்து அவர் விரும்பினால் மட்டும்தான் உண்டு. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், தயாரிப்பாளர் அவருக்கான ஃபைனான்சியர் அப்படின்னு நம்ம பார்ப்பாங்க. ஒரு பெரிய ஃபைனான்சியர் வேணும் அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு ஒரு நடிகர், இவங்களுக்குள்ளே ஒரு கேட்பாங்க. ஒரு 3 பேரோ 4 பேர் தான், அவ்வளவுதான். அதுக்காக அது வந்து தமிழ்நாட்டை விட உங்களுக்கு ஆந்திராவில் தான் அதிகம். தமிழ்நாட்டில் அது கம்மி, ஆந்திராவில் தான் அதிகம். ஒரு ஆந்திராவில் பல படங்களுக்கு அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அக்ரிமெண்டே போடுவாங்க. இந்த படத்துக்கு இத்தனை பேருக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இதுக்கான சம்பளம் இவ்வளவு அப்படின்னு ஆந்திரால பண்றதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஆந்திராவை விட நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழ் சினிமால தான் சம்பளம் அப்படிங்கிறது அதிகமா கொடுக்கப்பட்டு இருக்கு. இல்ல, ஆந்திரால பெரிய ஏரியா அது. சம்பளம் அதிகமானா உங்களுக்கு ஆந்திரா தமிழ் தெலுங்கு நடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பரந்துபட்ட பார்வைக்கு போகும். நீங்க தமிழ்ல அதிகமான படங்கள், ஆந்திராவில் நிறைய அதிகமான படங்கள் எடுக்கிறாங்க. ஆந்திராவில் என்ன பண்ணும்போது இந்த மாதிரி ஆரம்பத்தில் அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சு, இந்த மாதிரி இந்த ஒரு ஹீரோவுக்கு டைரக்டர் அல்லது ப்ரொடியூசர் அல்லது அந்த ஃபைனான்சியர் அல்லது குறிப்பிட்ட 3 பேர் இருக்கும், அல்லது 4 பேர், அவ்வளவுதான். இவங்களுக்கு நீங்க இவ்வளவு ரூபா சம்பளம், இவ்வளவு ரூபா இது. இந்த இடத்துல இந்த ஹோட்டல் ஒரே நேரத்துல எல்லாம் கிடையாது. இது ஒரு மாசம் கழிச்சு, அது ஒரு மாசம் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு, 20 நாள் கழிச்சு, அது இவங்களுக்குள்ள ஒரு டேட் இருக்கும். அந்த டேட்டுக்குள்ள பார்த்துக்கணும். அது மீறி வேற ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இந்த 3 பேர் தான். இந்த நீங்க சொல்ற காமெடியன் இவங்கெல்லாம் டைரக்டர் எல்லாமே வேற மாதிரி. அது இந்த கேட்டகரியில சேர மாட்டாங்க. அவங்க அவங்களுக்குன்னு சில சக நடிகைகள், சின்ன ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, சின்ன டான்சர்ஸ் இருப்பாங்க, இவங்க யாராவது இருப்பாங்க. யார் மூலமாவது அவங்க தன்னை இது பண்ணிக்குவாங்க. அங்கங்கே ஒரு நீரோடைகள் ஏதாச்சும் இருக்குள்ளே போற வழியில அந்த மாதிரி போயிடும். அது தனியாக இதுல சேர மாட்டாங்க எல்லாமே.